ஒரு கேப்டனா சுப்மன் கில் இந்த மாதிரி பண்ணுவாருன்னு யாருமே எதிர்பார்க்கல. அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கி ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட்டு ஓடிஐ மேட்ச்சில் ஒரு சம்பவம் பண்ணார். அது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியா வாஸ் ஆப்கானிஸ்தான் 3 மேட்சஸ் ஓடிஐ சீரீஸில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஓடிஐ ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஓடிஐலேயே 2 டிபோட்டை அனௌன்ஸ் பண்ணாங்க இந்தியன் கிரிக்கெட் டீம். அதில் ஒன்று குர்னட் பேரர் வந்தார் சுப்மன் கில்ல. கேஎல் ராகுல் ஹர்ஷத் துபேக்கு கேப் கொடுத்தாங்க. ஒரு டாஸ் டைம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறச்ச சுப்மன் கில், அசமுத்துல்லா சகிடி ஆப்கானிஸ்தான் கேப்டன், இவங்க 2 பேரும் டாஸ் டைமில் உள்ளே போகும்போது டாஸை ஜெயித்தது யாருன்னா அது சுப்மன் கில் தான். டாஸை வின் பண்ணிவிட்டு ஐ சூஸிங் டு பவுல் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டார். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பிடிக்க வந்த ஆப்கானிஸ்தான் ஓப்பனர்ஸான இம்ரான் ஜார்டன் அண்டு ரஹமுல்லா குருபாஸ் ஸ்டார்டிங்கிலே மெய்டன் விக்கெட் எடுத்துட்டார் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்காக குர்னூட் பேரர். அதாவது இப்ராஹிம் ஜார்டனு லென்த் பால் அவுட் ஆகி பெவிலியன் திரும்பிட்டார். அதை நம்ம ரஹமுல்லா குருபாஸ் பார்க்குற காட்சியை நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறமா குர்னூட் பேரருக்கு தனது மெய்டன் ஓடிய விக்கெட் தன் டெபியூட் மேட்ச்லேயே கிடச்சிது. அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இவர் மார்னியம் பவுலிங் ஸ்டைலில் வீசுகிறாப்புல. ஸோ அதுக்கப்புறமா ஹர்தீப் சிங் உள்ளே அவரு தான் விக்கெட் எடுப்பாரா, நான் எடுக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி அவரும் ஒரு விக்கெட்டு எடுத்துட்டாப்புல. ஏன்னா ஹர்தீப் சிங்க்கு லாங் கெரியர் இன் தர்மசாலா விக்கெட்டிங்கில் நடந்திருக்கு. ரெட் சாயல் விக்கெட்னாலே அது ஹர்தீப் சிங்கு தான். அதை இன்றைக்கி பொருட்படுத்தாமல் ப்ரூவ் படுத்தி காமிச்சிருக்கிறாப்புல ஹர்தீப் சிங். அதாவது இத்தனை நாளாக T20லேயே கான்சன்ட்ரேட் பண்ண ஹர்தீப் சிங் இன்றைக்கி ஓடிஏலையும் விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ரஹமுல்லா குருபாஸ், இவரை பற்றி இந்த மேட்ச்சில் நான் பேசியே ஆகணும் இந்த வீடியோவில். ஸோ என்னன்னா ரஹமுல்லா குருபாஸ் ஒரு பக்கம் விக்கெட்டு 35க்கு 3 விக்கெட்டு லாஸ் ஆயிடுச்சு. இவர் ஓப்பனிங் இறங்கி ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ஒரு பார்ட்னர்ஷிப் அசமுத்துல்லா சகிடியோட போட்டாரு பாருங்க. ஒரு 48 பாலுக்கு ஒரு செஞ்சுரி. அதாவது ஆசிய கிரிக்கெட்டில் இந்தியா 50 கழித்து அதிவேகமாக செஞ்சுரி போட்டது பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. அதில் ரஹமுல்லா குருபாஸும் ஆட் ஆகிட்டாப்புல. சாய் தப்ருடே, ஜஸ் பட்லர், கென்ரிக்ஸ் கிளாசன், ஏபிடி வில்லியர்ஸ், குவிண்டன் டிகாக், இந்த மாதிரி வரிசையில் ரஹமுல்லா குருபாஸும் ஆட் ஆகிட்டாப்புல சொல்லலாம். 51 பாலுக்கு 102 அடித்து 8 4 8 6 அடித்து மாஸ் காமிச்சிட்டாரு. ஃபைனலி இஸ் கான். அதாவது நிதிஷ்குமார் ரெட்டி வீசினா அந்த குட் லென்த் ஏர்கர் மூலிமா ரஹமுல்லா குருபாஸ் அவுட் ஆகி பெவிலியன் திரும்ப வேண்டியதாக ஆகிப்போச்சு. ஸோ இவர் அவுட் ஆன பிறகு ஏராளமான விக்கெட்டுகள் தொடர்ந்து சரிஞ்சிட்டே இருந்தது. அதுக்கு காரணம் யாருன்னா நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி. அதாவது ஹார்திக் பாண்டியாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக வந்த நம்ம நிதிஷ்குமார் ரெட்டி இந்திய டீமுக்கு ஹார்திக் பாண்டியா போனதுக்கப்புறம் ஐக்கியமாகிடுவார்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதுக்கப்புறமா ஹர்ஷத் துபேக்கு குர்னூட் பேரருக்கெல்லாம் வந்துருச்சு, எனக்கு வரலன்னு அப்படிங்கிறச்ச சடானா அசமுத்துல்லா சகிடி கேப்டன் ஆப்கானிஸ்தான் கேப்டனைவே தூக்கி சம்பவம் பண்ணி காமிச்சிட்டாப்புல. அதாவது சடேஜாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வந்த ஹர்ஷத் துபே தனது கெரியரில் முதல் விக்கெட்டை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டுக்காக எடுத்துட்டாப்புல. ஸோ அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு விக்கெட் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு ஹர்ஷதீப் சின்ற கேட்சு அசமுத்துல்லா ஓமர் ஷாய் அவரோட கேட்சை எடுத்து சமம் பண்ணிட்டாப்புல நிதிஷ்குமார். அதாவது ஸ்ட்ரெயிட்டாகவே கோஸ் டு அனௌன்ஸ்மெண்ட். ஹார்திக் பாண்டியா இல்லைன்னா நிதிஷ்குமார் ரெட்டியே உள்ளே கொண்டு வாங்க, அந்த மாதிரி தான். ஸோ ஃபைனலி நான் ஹர்ஷத் துபேக்கு ஒரே ஓவரில் 2 விக்கெட்டு அல்லா கசன்பர் அண்ட் தென் முகமது நபி 2 பேர்த்த விக்கெட் எடுத்தாப்புல ஒரே ஓவரில். அதுலேயும் சுப்மன் கில் ஒரு கேட்சை பிடிச்சாருக்கு பாருங்க, ஸ்லிப்பு திசையில் அவுட்ஸ்டாண்டிங் என்ன கேட்ச் அப்படிங்கிற மாதிரி கேட்சை பிடிச்சி சரியான சம்பவம் பண்ணிட்டாப்புல. ஸோ ஃபைனலி குர்னூட் பேரர் அண்டு ஹர்ஷத் துபே. குர்னூட் பேரர் 3 விக்கெட் எடுத்திருக்காரு, ஹர்ஷத் துபேவும் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. தனது மெய்டன் கேம்லேயே 3 விக்கெட் எடுத்து தரமான சம்பவங்களை படித்த லிஸ்ட்டில் இவங்க 2 பேர் இனிமேல் ஆட் ஆயிடுவாங்க இந்தியன் டீமுக்காக. ஸோ இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்றைக்கு வேறு லெவல். இவங்களே ஹாஃபே சைடு ஆப்கானிஸ்தான் டீமை முடிச்சு விட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் சுப்மன் கில் இவங்க 2 பேர்த்த தனியாக கூட்டிகிட்டு போய் பாராட்டுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறமா ஹர்தீப் சிங்கு இந்த மாதிரி நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணாங்க.
ஸோ அதுக்கப்புறமா இவங்க 2 பேர்த்துக்கு இன்றைக்கி பாராட்டுகள்லாம் செமையாக குவிஞ்சிட்டு வருது. ஸோ ஃபைனலி என்னென்னா ஆப்கானிஸ்தான் 25 ஓவர் கேமில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 25 ஓவர் கேம் கூட முடியல. ஸோ அதுக்குள்ளே ஆல் அவுட் ஆகி 194 ரன்கள் அடிச்சிருந்தாங்க. அதில் பாருங்கள் அவங்க 2 பேர்த்து பேர் தான் இருக்குது. ஸோ ரமணா குரூப் பாஸ் எஸ்எஸ்ஓல் சொல்லியே ஆகணும். ஸோ ஃபைனலி என்னென்னா இந்தியா நீடர் 195 ரன்ஸ் டு வின். அதாவது 20 ஓவர் கேம்லேயும் 195 ரன்ஸ் அசால்ட்டாக அடிப்பாங்க தர்மசாலா விக்கெட்டில். ஸோ இன்றைக்கி 25 ஓவர் கேமில் 195 ரன்ஸ் அடிக்க மாட்டாங்களா? ஆல்ரெடி ஐபிஎல்லில் வேறு லெவல் சம்பவம்னா அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ண இந்தியன்ஸ் ஓப்பனர் ரோஹித் சர்மா அண்ட் ஷோபன் கில் ஸ்டார்டிங்லேயே ரோஹித் சர்மாவுக்கு கையில் ஓட்டு விட்டார் அசமத்துல்லா ஓமர் சை. ஸோ அதனால ஒரு ரிஸ்ட் இன்ஜுரி இருந்ததுனால 2 6 அடித்தார் ரோஹித் சர்மா. தேவையில்லாத முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஒரு தேவையில்லாத ஒரு ரன்னுக்கு ஓடி ரன் அவுட் ஆகி போய் திருப்பிட்டார். ஸோ அதுக்கப்புறமா ஈசான் கிஷன் அண்ட் சோபன் கில் சேமையான ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு ஒரு தரமான சம்பவத்தை அங்கே பண்ணிகிட்டு இருந்தாங்க. தர்மசாலா பிளாக் சாயில் விக்கெட்டில் ரெட் சாயில் விக்கெட்டில் தரமான சம்பவம் பண்ணுறாரு. அதாவது T20 மோடுக்கு போயிட்டாங்க. சுப்மன் கில் என்ன தான் ஓடிஐ கேம் ஆனாலும் பட் ஈசான் கிஷன் அது ஒசிக்கவே இல்லை, வந்தால் பிடிச்ச அடி தான். ஸோ ஃபைனலி என்ன சுப்மன் கில் 37 பாலுக்கு 51 ரன் அடித்து மாசி ஒரு 50 போட்டு விட்டாப்புல ஓடிஐ கேமில். தனது இன்டர்நேஷ்னல் ஓடிஐ கெரியரில் மீண்டும் ஒரு 50. இப்போ தான் ரீசெண்டாக ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக ஒரு செஞ்சுரி போட்டார் டெஸ்ட்டில். ஸோ அதை இங்கே கண்டினியூ பண்ணுறாரு. ஒரு 50 அடித்தது மூலயமா இவர் அந்த 50யை செஞ்சுரி அடிப்பாருன்னு சொல்லி எல்லோரும் எதிர்பார்த்த நிலையில் அப்போ தான் ஒரு ட்விஸ்ட்டு. பின்னாடி வந்த சிரேஸ் ஐயர் ஓடி இன்னிங்ஸு ஆடி அவுட் ஆகி இப்போ விழுந்திருப்பார். பட் கேஎல் ஒரு மாசிவ் சம்பவம் பண்ணார் பாருங்க. 18 பாலுக்கு 39 ரன் அடித்து ஒரே ஓவரில் சுப்மன் கில்லோட செஞ்சுரி கனவை தகுத்துட்டாருன்னு தான் நான் சொல்லணும். அதாவது சுப்மன் கில்லுக்கு இன்னும் 21 ரன் தான் தேவை. பட் இங்கே 19 ரன் தான் அடிக்கணும். ஒரே ஓவரில் கேமை மாற்றி விட்டார் கேஎல் ராகுல். அவர் அடிக்கிற ஒவ்வொரு ஷாட்டும் கேஎல் ராகுல் ரோல்ஸ் ராய்ஸ் கேஎல் கிளாசி ராகுல் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஃபைனலி என்னென்னா சுப்மன் கில் 85 ரன் நாட் அவுட்டு. ஸோ ஆப்கானிஸ்தான் ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்தவரை 25 ஓவருக்கு 194 10 விக்கெட் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ 195 ரன் அடிச்சிருந்தா ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படி இருக்கிறச்ச அந்த டார்கெட்டை நோக்கி இந்தியா ஈஸியாக 22.5 ஓவர்லேயே அடித்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலி இந்தியா வின் பை 7 விக்கெட். சுப்மன் கில் தலைமையிலான மீண்டும் ஒரு வெற்றி கேப்டனாக. ஸோ இந்தியா இந்த மாதிரி ஒரு மாசி சம்பவம் பண்ணுவார். சுப்மன் கில் இந்த மாதிரி நாட் அவுட்டில் இந்தியாவை வின் பண்ணி கொடுப்பாங்கன்னு யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் கிரிக்கெட் வீடியோவை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும்.